வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். நியூயார்க் நகரில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு ஏற்பாடுகள் தீவிரம். உலகளாவிய நன்மைக்கான சக்தியாக குவாட் உள்ளது. குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தீவிரவாதத்தை கைவிடாத வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அமைச்சர் அமித் ஷா திட்டவட்டம். அனைத்து நிலைகளிலும் நாடு சமச்சீரான வளர்ச்சி கண்டுள்ளது. புதுச்சேரி இலக்கிய திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மீனவர்கள் எல்லை தாண்டி செல்லும் போது எச்சரிக்கும் கருவிகள். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. திருப்பதி லட்டு மீதான புகார்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி ஆன்மீக ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். இலங்கையில் அதிபர் தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அனுரகுமார திசநாயக்கே சஜித் பிரேமதாசா இடையே கடும் போட்டி. நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் தங்கப்பதக்கம் வென்று இந்திய அணி சாதனை. இனி விரிவான செய்திகள். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி நியூயார்க்கில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றுகிறார். அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் அந்நாட்டுடனான இந்திய உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 297 விலை மதிப்பில்லாத அரிய பழங்கால பொருட்களை இந்தியாவிடம் மீண்டும் ஒப்படைக்க ஒப்புக்கொண்டதற்காக அமெரிக்க அதிபருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இந்தியாவின் தொன்மை வாய்ந்த கலாச்சார பண்பாட்டை பிரதிபலிக்கும் பரிசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். அதில் பைடனுக்கு வெள்ளியினால் ஆன ரயில் மாதிரியையும் அவரது மனைவி ஜில் பைடனுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பொன்னாடையையும் வழங்கினார். இந்த ரயில் மாதிரியில் தில்லி முதல் டெலாவர் வரை என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. இதையடுத்து குவாட் மாநாட்டில் பங்கேற்ற அவர் பின்னர் நியூயார்க் சென்றடைந்தார். நியூயார்க்கில் இந்திய நேரப்படி இன்றிரவு 9:30 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரை வரவேற்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழக பாரம்பரிய நாட்டுப்புற நடன நிகழ்ச்சிகளை கலைஞர்கள் நிகழ்த்த உள்ளனர். மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை நியூயார்க்கில் ஐநா பொதுச்சபையில் நடைபெறும் எதிர்காலம் குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். உலகளாவிய நன்மைக்கான சக்தியாக குவாட் உள்ளது என குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், குவாட் அமைப்பு இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கும் என்றார். சுகாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் குவாட் அமைப்பு சிறப்பான முன்முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு குவாட் அமைப்பின் தலைவர்களின் சந்திப்பை இந்தியாவில் நடத்த உள்ளது குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை சீர்திருத்தம் செய்வது தொடர்பாக குவாட் அமைப்புகளில் உள்ள இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகள் ஒருமனதாக ஒத்துக்கொண்டுள்ளன.
மாநாட்டின் இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட வில்மிங்டன் பிரகடனத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதித்துவம், வெளிப்படைத்தன்மை, சிறப்பான செயல்பாடு, ஜனநாயகத்தன்மை, பொறுப்பேற்றல் உள்ளிட்ட விஷயங்களில் உடனடி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை 4 நாடுகளின் தலைவர்களும் வலியுறுத்தினர். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் செய்யவும் குவாட் அமைப்பு நாடுகள் உறுதியேற்றன. फ्रेंड्स, हमारी बैठक ऐसे समय हो रही है जब विश्व तनावों और संघर्षों से घिरा हुआ है। ऐसे में साझा डेमोक्रेटिक वैल्यूज के आधार पर क्वाड का मिलकर साथ चलना पूरी मानवता के लिए बहुत ही महत्वपूर्ण है। हम किसी के खिलाफ नहीं हैं। हम सभी एक रूल्स बेस्ड इंटरनेशनल ऑर्डर, संप्रभुता और क्षेत्रीय अखंडता के सम्मान और सभी मसलों के शांतिपूर्ण ढंग से हल निकालने का समर्थन करते हैं। फ्री, ओपन, इंक्लूसिव और प्रॉस्परस इंडो पैसिफिक हमारी साझा प्राथमिकता और साझा प्रतिबद्धता है। हमने मिलकर हेल्थ सिक्योरिटी, क्रिटिकल एंड इमर्जिंग टेक्नोलॉजी, क्लाइमेट चेंज, कैपेसिटी बिल्डिंग जैसे क्षेत्रों में कई सकारात्मक और समावेशी इनिशिएटिव लिए हैं। मैं एक बार फिर राष्ट्रपति बाइडेन और सभी साथियों का अभिवादन करता हूं। 2025 में क्वाड लीडर्स समिट का आयोजन भारत में करने में हमें खुशी होगी। बहुत बहुत धन्यवाद। குவாட் மாநாட்டின் போது நடைபெற்ற மற்றொரு நிகழ்வில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு 4 கோடி தடுப்பூசிகளை இந்தியா வழங்கும் என்று உறுதியளித்தார். மேலும் ஒரே பூமி ஒரே சுகாதாரம் என்ற இந்தியாவின் பார்வையை வலியுறுத்திய பிரதமர் நரேந்திர மோடி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான நடவடிக்கைக்காக $7.5 மில்லியன் ஒதுக்கீடு செய்வதாகவும் அறிவித்தார். கட்டுப்படியாகக்கூடிய விலையில் அனைவரும் அணுகக்கூடிய தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்க குவாட் நாடுகள் உறுதி பூண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க குவாட் அமைப்பில் உள்ள நாடுகள் அனைத்தும் இணைந்து செயல்படுவது என்றும் இந்த நிகழ்வில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு என்று பிரத்யேக தடுப்பூசியை இந்தியா உருவாக்கியுள்ளதாக கூறிய பிரதமர், அதற்கான சிகிச்சை நடைமுறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். रेडियोथेरेपी ट्रीटमेंट और कैपेसिटी बिल्डिंग में भी भारत सहयोग देगा। मुझे खुशी है कि इंडो पैसिफिक देशों के लिए गावी और क्वाड की पहलों के अंतर्गत भारत से 40 मिलियन वैक्सीन डोसेज का योगदान दिया जाएगा। ये 40 मिलियन वैक्सीन डोसेज करोड़ों लोगों के जीवन में आशा की किरणें बनेगी। As you can see, when the Quad acts, it is not just for nations, it is for the people. This is the true essence of our human-centric approach. Dhanyavad. குவாட் மாநாட்டின் இடையே ஜப்பான் பிரதமர் ஃபியூமியோ கிஷிடாவை சந்தித்து இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, வர்த்தக துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். மேலும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி ஆல்பனீசுடன் பேச்சு நடத்திய பிரதமர், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, வளம் மற்றும் நிலைத்தன்மைக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சந்திப்பு குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர், மோடியுடனான சந்திப்பு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக கூறினார். தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்காத வரை பாகிஸ்தானுடனான பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ரஜோரி மாவட்டத்தின் நவ்சேரா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். சுமார் 30 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதம் வேரூன்றி இருந்ததாகவும் 3000 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் வன்முறைகளில் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் கூறினார். இதேபோன்று ரஜோரி மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், அண்டை நாடுகளுடன் அமைதியான நட்புறவை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறினார்.
குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்திக் கொண்டால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதனிடையே பர்னாய் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடியின் சீரிய தலைமையின் கீழ் இந்தியாவின் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடு முழுவதும் பயன்படுத்தப்படும் செல்போன்களில் 97% இந்தியாவில் தயாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். புதுதில்லியில் 4 நாட்கள் நடைபெற்ற 2024 உலக உணவு இந்தியா திருவிழா இன்று நிறைவடைந்தது. கடந்த 19ஆம் தேதி தில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கிய இந்த திருவிழாவில் சுமார் 90 நாடுகள் கலந்து கொண்டன. இந்தியா சார்பில் 26 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த அரசு அமைப்புகள் பங்கேற்றன. உணவு பதப்படுத்துதலில் உலகளாவிய சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டும் வகையில் இந்த திருவிழா நடைபெற்றது. உணவு பதப்படுத்தும் துறையில் புதுமை, தொழில்நுட்பம், நிலைத்தன்மை ஆகியவற்றின் முக்கிய ஒருங்கிணைப்பாக இது அமைந்தது. உணவு தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கவும், பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் உணவு பதப்படுத்துதல் அமைச்சர் சிராக் பாஸ்வான் ஆகியோர் தலைமையில் வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவன மேலாண்மை இயக்குநர் டாக்டர் ஹரிந்தர் சிங் ஓபராய் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்தியாவில் உள்ள காண்டா மிருகங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச காண்டா மிருக தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், நமது கிரகத்தின் சிறப்பு வாய்ந்த உயிரினமான காண்டா மிருகங்களை பாதுகாப்பதில் உறுதியேற்போம் என அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளாக காண்டா மிருகங்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோருக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஒற்றை கொம்பு காண்டா மிருகங்களின் தாயகம் இந்தியா என்பதில் பெருமை கொள்வதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அசாமின் காசிரங்கா வனவிலங்கு சரணாலயத்திற்கு அனைவரும் சென்று பார்வையிடுமாறு தான் கேட்டுக்கொண்டதையும் நினைவு கூர்ந்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். நமது டிடி தமிழில் வணக்கம் சென்னை. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறும் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சிகளை காண உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சென்னை வானத்தில் நீங்கள் கண்டிராத அரிய விமான சாகசங்களை காண வருக வருக என வரவேற்கிறோம். அக்டோபர் 6ஆம் தேதி அன்று மகத்தான விமான ஃப்ளை பாஸ்ட் மற்றும் ஏரோபேட்டிக் அற்புத காட்சி நடைபெறும். இது இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா கொண்டாட்டம். வணக்கம், அனைவரும் வாருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. அனைத்து நிலைகளிலும் நாடு சமச்சீரான வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மோத்வானி ஜடேஜா அறக்கட்டளை சார்பில் இலக்கிய திருவிழா நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. கடற்கரை சாலையில் உள்ள அரவிந்தர் சொசைட்டி அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு பாரத் சக்தி என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது நலிவடைந்த குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதால் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். அனுபவம் வாய்ந்த பிரதமரின் வழிகாட்டுதலின்படி அனைத்து நிலைகளிலும் ஊழலற்ற நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். It is completely taken to saturation point in the ground. He monitors it continuously. What India has achieved in the last few years, particularly in the last 10 years, only because this has been possible only with a government which has remained absolutely beyond corruption.
முன்னதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். எல்லை தாண்டி சென்றால் மீனவர்களை எச்சரிக்கும் கருவிகள் வழங்கப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள காஞ்சி காமகோடி அறக்கட்டளையின் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இன்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ரே ஆஃப் லைஃப் அறக்கட்டளையின் உதவியுடன் இலவச புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட சிறுவர்களை சந்தித்து உரையாடினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், மீனவர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள திட்டங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வெளில வரணும், போய் ஆழ்கடல்ல மீன் பிடிங்கன்றதுக்காக மட்டுமே அவர்களுக்கு ஆழ்கடல் போட்டு 60% சப்சிடியில நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 30% லோனும் கொடுக்கிறோம். இதை தவிர்த்து அந்த மீனவர்களுடைய படகுகள்ல இந்த ஜிபிஎஸ் என்ற கருவிகளை கிட்டத்தட்ட 1 லட்சம் கருவிகள் மத்திய அரசாங்கத்தின் மூலம் அனைத்து மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மீனவர்களுக்கு பொருத்துங்கள். ஏன்னா மீனவர்கள் எல்லை தாண்டி போகாமல் இருக்கிறதுக்கு அவர்களை ஒரு அலர்ட் பண்றதுக்காக நாம் இதையும் பொருத்தி இருக்கிறோம். இதனிடையே அமைச்சர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் 800 கிலோ சிறுதானியங்களை கொண்டு பிரதமரின் உருவப்படத்தை ஓவியமாக வரைந்து சாதனை படைத்த சென்னை தனியார் பள்ளி மாணவி பிரெஸ்லி செகினாவை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களின் நலனில் பெரிதும் அக்கறை செலுத்திக் கொண்டு வரும் பிரதமர் மேல் கொண்ட ஈர்ப்பால் ஓவியம் வரைந்த இந்த மாணவி வருங்காலங்களில் தமது தனித்திறமையின் மூலம் வாழ்வில் பெரிய உச்சங்களை எட்ட வேண்டும் என வாழ்த்தியதாகவும் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் இந்தியா சார்பில் அமைக்கப்பட்டுள்ள முதலீடு இந்தியா அலுவலகத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார். திறப்பு விழாவில் பேசிய அவர், இந்தியா சிங்கப்பூர் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளின் புதிய அத்தியாயமாக இந்த அலுவலகம் திகழும் என்று கூறினார். இதேபோன்று வருங்காலங்களிலும் முதலீடு இந்தியா அலுவலகங்களை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உலகளாவிய முதலீட்டாளர்களுக்கும் தலைசிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விரும்பத்தகாத பொருள் கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக எழுந்த புகார் குறித்து விரிவான விசாரணை நடத்தி ஆன்மீக ஒருமைப்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் எழுதியுள்ள கடிதத்தில், திருப்பதி தேவஸ்தானத்தின் புனிதத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே நடைபெற்ற தவறுக்காக பெருமாளிடம் மன்னிப்பு கோரும் வகையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் 11 நாட்கள் பரிகார தீட்சை மேற்கொள்ளவிருப்பதாக கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி அரசு மருத்துவமனையில் மாநில மக்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த அவர் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு சென்று இந்த ஆய்வை மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் வருகை பதிவேடு, நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் உணவின் தரம், மாத்திரை மற்றும் ஊசிகளின் கையிருப்பு ஆகியவற்றை பரிசோதித்தார். மேலும் அந்த மருத்துவமனை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தையும் நேரில் பார்வையிட்டார். நவராத்திரி விழாவை ஒட்டி மதுரை மாவட்டம் விளாச்சேரி கிராமத்தில் கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள விளாச்சேரி கிராமத்தில் பாரம்பரிய மண்பாண்ட பொம்மைகள் தயாரிக்கும் பணி ஆண்டு முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு நவராத்திரி விழாவிற்காக கொலு பொம்மைகள் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. மதுரை விளாச்சேரி கிராமத்தில் மண்பாண்ட பொம்மைகள் மற்றும் சிலை தயாரிப்பை குடிசை தொழிலாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்தந்த திருவிழாவிற்கு ஏற்றால்போர் பாரம்பரியமாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த பொம்மை தயாரிப்பு பணிகளில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபட்டு வருவதுடன் பெரும்பாலோர் மானியத்துடன் முத்ரா கடனுதவி பெற்று தங்களது தொழிலை மேலும் மேம்படுத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பலதரப்பட்ட சுவாமி சிலைகள் மற்றும் வரலாற்றை பிரதிபலிக்கும் சிலைகள், சித்தர் பொம்மைகள், சிறுவர் சிறுமியருக்கான அனைத்து வித வண்ணமயமான கண்கவர் பொம்மைகள் என சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் காகிதக்கூழ் மற்றும் களிமண்ணால் ஆன பொம்மைகள் இங்கு தயாரிக்கப்பட்டு வருகிறது. 150 ரூபாய் மதிப்பில் இருந்து சுமார் 5000 ரூபாய் மதிப்பிலான பொம்மைகள் செட் தயாரிக்கப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களுக்கும் இங்கிருந்து அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் 3ஆம் தேதி நவராத்திரி தொடங்க உள்ள நிலையில் கொலு வைக்க தேவையான பொம்மைகள் தயாரிக்கும் பணி மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் விளாச்சேரிக்கு வந்து கொலு பொம்மைகளை வாங்கி செல்கின்றனர். கம்ப்ளீட்டாக களிமண்ணில் தான் பண்ணி தயார் பண்ணுறோம், பேப்பர் கூல்லையும் பண்ணுறோம். பிளேட்டில் போடுறதுனால லைட் வெயிட் வேணுன்றாங்க, அதனால் நாங்கள் அது பேப்பர்லேயும் பண்ணுறோம். நவராத்திரிக்கு நம்ம மாவட்டத்தில் வந்து மதுரை மாவட்டம் சுற்று வட்டாரங்களில் களிமண் தான் தேவையான எல்லாம் வாங்குறாங்க. அதனால் அந்த சரக்கு எல்லாமே வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இது பரம்பரை தொழில். இப்போ இது வந்து ஒரு 200 குடும்பங்கள் வந்து இங்கே இருந்து இந்த தொழில் பார்க்குறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே முத்ரா லோன் போட்டு சப்சிடியோட நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு லோன் கொடுத்து எல்லாம் சிறப்பாக தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு. பொம்மை கம்மியெல்லாம் வேலை பார்க்குறோம். நாங்கள் 30 வருஷமாக பார்த்துட்ருக்கோம். கொலு பொம்மையெல்லாம் தயார் பண்ணுறாங்க, இங்கே நல்லா பண்ணிகிட்ருக்கோம். செட் ஐட்டங்கள் நிறையா இருக்குது, மக்கள் வாங்குற மாதிரி. அவங்க விருப்பப்பட்ட செட்டு ஒவ்வொன்றும் வந்து கேட்பாங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்லுவோம். அம்மா வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு போகிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லா ஐட்டம் நல்லாயிருக்கு. செட் ஐட்டங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி நவதுர்கா இருக்குது, சப்தமாலா செட் இருக்குது, சொர்க்கவாசல், ராவணிய தர்பார், உற்சவ பெருமாள் செட்டு, நோட்டு பப்ளு, சோட்டா பீம் செட்லாம் இருக்குது. மதுரை மாவட்ட விளாச்சேரியில் தயாரிக்கப்படும் சிலைகள் கலைநுட்பத்துடன் பார்ப்பவர்களுக்கு கண்கவர் விதமாக வடிவமைக்கப்படுவதால் மதுரை விளாச்சேரி பொம்மைகளுக்கென வெளிச்சந்தையில் தனி மரியாதை உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் தொய்வின்றி உழைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் முதன்மை செயலாளரும் அமைச்சருமான KN நேரு தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய மாவட்ட திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் வெற்றி சேலம் தொகுதியிலிருந்து வந்ததாக கூறினார். எனினும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் திமுகவிற்கு வாக்கு சதவீதம் குறைந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயக ரீதியில் மக்களை சந்திக்க தயங்கும் கட்சிகள்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தை எதிர்ப்பதாக பாஜக மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளையொட்டி மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்து 100 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மீது இருக்கும் நம்பிக்கை காரணமாகவே மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வருவதாக தெரிவித்தார். வார விடுமுறை தினத்தையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தற்போது அங்கு இதமான சூழல் நிலவுவதால் பில்லர் ராக், குணா குகை உட்பட முக்கிய சுற்றுலா பகுதிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். படகு சவாரி செய்தும், பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்கும் மலர்களை ரசித்தும், செல்ஃபி எடுத்தும் அவர்கள் மகிழ்ந்தனர். ஓசூரில் CBSE பள்ளிகளிடையே தென்னிந்திய அளவிலான கால்பந்து போட்டிகள் நடைபெற்றன. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 80க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளை சேர்ந்த கால்பந்து அணிகள் இதில் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற சென்னை, நெய்வேலி அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான வாள்சண்டை போட்டிகளில் பள்ளி, கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு உள் அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் இந்த போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் வெற்றி பெறும் மாணவிகள் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்கின்றனர். சீனாவில் 7வது அறுவடை திருவிழா பல்வேறு மாகாணங்களில் கலை நிகழ்ச்சிகளுடன் களை கட்டியது. சீனாவின் ஒட்டுமொத்த தானிய உற்பத்தி திறன் படிப்படியாக அதிகரித்தது. கடந்த ஆண்டு தனிநபர் தானிய உற்பத்தி 493 கிலோகிராம்களை எட்டியுள்ளது. இது உலக சராசரியை விட அதிக அளவாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி சீனாவில் விவசாயிகள் பங்கேற்கும் அறுவடை திருவிழா நடைபெறுகிறது. நடப்பாண்டிற்கான 7வது அறுவடை திருவிழா கொண்டாட்டங்கள் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் நடைபெற்றன.
ஷான்டாங், ஜியாங்ஷு, குவான்டாங் மாகாணங்களில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதையொட்டி நடைபெற்ற உழவர் சந்தையில் விவசாயிகள் விளைபொருட்களுடன் இறைச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களையும் விற்பனைக்கு காட்சிப்படுத்தினர். ஹெஷான் நகரில் திருவிழாவை கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான டிராகன் நடனம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்கள் இதில் பங்கேற்றனர். இலங்கையில் நடைபெற்று வரும் அதிபர் தேர்தலுக்கான முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கையில் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகள் பெறாததால் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இலங்கையில் அதிபர் தேர்தல் நிறைவுக்கு பின் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் எண்ணப்பட்ட தபால் வாக்குகளில் 50%க்கும் மேல் தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரா குமார திசநாயக்கே பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சற்று முன் அறிவிக்கப்பட்ட நிலவரப்படி திசநாயக்கே 41% வாக்குகளையும் சஜித் பிரேமதாச 33% வாக்குகளையும் பெற்றுள்ளனர். தற்போதைய அதிபர் ரணில் விக்ரம்சிங்கே 17% வாக்குகள் பெற்று பின்தங்கியுள்ளார். முதல் சுற்று முடிவில் எந்த வேட்பாளரும் 50% வாக்குகளை பெறாததால் இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அடுத்தடுத்த சுற்று வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் 2 இடங்களை பிடிக்கும் வேட்பாளர்களின் விருப்ப வாக்குகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் என்றும் அதன் அடிப்படையில் அதிக வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற பங்களாதேஷிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 4ஆம் நாளான இன்று பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 234 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் இந்திய அணி 280 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முன்னதாக இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது. ரிஷப் பந்த், சுப்மன் கில் ஆகியோர் சதம் அடித்து ரசிகர்களை மகிழ்வித்தனர். இதையடுத்து 515 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் 234 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அபாரமாக விளையாடிய இந்தியாவின் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அவர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டித் தொடர் ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்று வருகிறது. நேற்று நடந்த 10வது சுற்றில் அமெரிக்காவை இந்திய ஆடவர் அணி வீழ்த்தியது. இதேபோல் இந்திய பெண்கள் அணி சீனாவை வீழ்த்தி முதலிடத்திற்கு முன்னேறியது. இன்று நடைபெற்ற இறுதிச் சுற்றில் இந்திய ஆண்கள் அணி ஸ்லோவேனியா அணியை எதிர்கொண்டது. இதில் இந்தியா தரப்பில் ஸ்ரீநாத் நாராயணன், குகேஷ், பிரக்ஞானந்தா, அர்ஜுன், விதித் மற்றும் பென்டாலா ஆகியோர் இடம்பெற்றனர். இதில் குகேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இதன் மூலம் இந்திய அணி செஸ் ஒலிம்பியாட் வரலாற்றில் முதன்முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை வட தமிழகம் மற்றும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஓரிரு இடங்களில் தரைக்காற்று 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.